மெய்ய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி, இந்த காணொளி சேனல் முழுக்க முழுக்க இறைத்தன்மை, உண்மைத்தன்மை, மெய்த்தன்மை இதை கொண்டே இயங்க இருக்கிறது. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு அம்சம், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய எந்த நிகழ்வும் இடம்பெறாது. மாறாக மெய்த்தன்மை மட்டுமே ஆராயக்கூடிய ஒரு சேனல் இது. இதுவரை 49 காணொளி வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கண்டுகளித்த உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இது என்னுடைய 50வது காணொளி வீடியோ. இந்த காணொளியும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு முழுவதும் பயணப்படுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இன்றைய தலைப்பு, நாம் இறைத்தன்மை கொண்டிருக்கிறோமா அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா, இறைத்தன்மையோடு வாழ்கிறோமா அல்லது இறை நம்பிக்கையோடு வாழ்கிறோமா என்பது பற்றி சில கலந்துரையாடல் உங்களோடு நான். இப்பொழுது நமது பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் சேர்ந்து பயணிப்போம், வாருங்கள். இது ஒரு அறிவுரை அல்ல, இது ஒரு கலந்த உரையாடலே. சரி, நிகழ்ச்சிக்கு வருவோம். இப்போது இறைத்தன்மை என்பது என்ன, இறை நம்பிக்கை என்பது என்ன என்பது பற்றி சற்று ஆராய்வோம். இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இந்த பிரபஞ்சம் தோன்றி அங்கே இறைத்தன்மை நிலைத்திருக்கிறது. விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? இந்த பிரபஞ்சம் பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு வெடிப்பு நிலை ஏற்பட்டு அந்த வெடிப்பு நிலை மூலம் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மெய்ஞானிகள், ஞான பெருமக்கள், இருப்பு நிலையாக உள்ள இறைவன் தன்னிற்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் பெற்று அந்த விரிவின் மூலம் மூலகங்கள் பல உண்டாகி அந்த மூலகங்களுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் தோன்றி அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள். இங்கே ஒரு சக்தி பிரவாகம் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள், மெய்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். சக்தி பிரவாகம் இருப்பது என்பது உண்மை. இந்த சக்தி பிரவாகம் எங்கிருந்து வந்தது, எப்படி தோன்றியது என்பது பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு சிலர் விடை கண்டிருக்கிறார்கள் மெய்ஞானிகள். அந்த விடையை நாம் ஏற்றுக்கொண்டோமா இல்லையா என்பது உங்கள் மனதிற்கே விட்டு விடுகிறேன். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒன்று, நாம சென்று ஆராய்ந்து ஆராய்ச்சிகளோடு இருக்க வேண்டும். அல்லது மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானிகள் அவர்கள் வகுத்த பாதையிலே, அந்த முட்களற்ற தூய்மையான பாதையிலே சென்றால், ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருப்பவர்கள், அந்த தூய்மையான பாதையில் சென்றால் கூட நமக்கு நல்ல வழி கிடைக்கும். சரி, இப்பொழுது இறைத்தன்மை என்பது என்ன? இறைத்தன்மை என்பது அன்பு, கருணை, இரக்கம். இதுதான் இறைத்தன்மை. இதோடு கூடியதுதான் எங்க இறைத்தன்மை என்பது. இந்த இறைத்தன்மை மிக அற்புத சக்தி வாய்ந்தது, மிக ஆனந்தமானது. இந்த சக்தி வாய்ந்த நிலைக்கு, இந்த இறை சக்திக்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய உரிமை, சுதந்திரம். எனவே இந்த இறைசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி நிலை ஒரு பெரிய பிரவாகமாக உருவெடுத்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நம்மை படைத்தார். அதாவது இறைநிலை என்று சொல்லக்கூடிய நிலை இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலையாக மாறும்போது அந்த இயக்க நிலை பரிணாமம் வளர்ச்சி பெற்று பல பரிமாணங்களை தொட்டு இந்த மனித உயிர் என்கின்ற உயிர் வந்திருக்கிறது. இது இப்பொழுது இந்த புவியில வாழ்ந்து கொண்டிருக்கும் உச்சபட்ச உயிரி என்றால் மனித உயிர் தான். ஏனென்றால் ஒரு செல், அதாவது ஓரறிவு என்கின்ற சொல்லக்கூடிய அந்த உயிரிலிருந்து இன்று 6 அறிவு என்று சொல்லக்கூடிய மனித உயிர் வரை பரிணாம வளர்ச்சியிலே புரோட்டோசோவா, போரிஃபெரா, சீடென்ட்ரேட்டா, அன்னலேடா, ஆர்த்ரோபோடா, எக்கினோடெர்மேட்டா என்கின்ற விலங்கியல் தத்துவப்படி பரிணாம காடேட்டா, மன்னிக்கவும், காடேட்டா என்பதுதான் இந்த மனித உயிர். அந்த காடேட்டா வரை வந்திருக்கும் இந்த மனித உயிர் நிலை இப்பொழுது உச்சபட்ச நிலையில இருக்கிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது இறைத்தன்மை என்பது அன்பு, கருணை, இரக்கம் கொண்டது. இதனுடைய விளைச்சல் என்ன என்று கேட்டால், அங்கே இந்த அன்பு, கருணை, இரக்கத்தை கொண்டு விளையும் அந்த விளைச்சல், அங்கே இன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும்,
உற்சாகம் இருக்கும், அங்க உண்மை இருக்கும். இதுதான் இறைத்தன்மையோட விளைச்சல். இதைத்தான் நாம் அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் நாம் என்ன அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நம்மிடம் இன்பம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, உற்சாகம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா? இதை உங்களுடைய மனதிற்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் இறைத்தன்மை. இந்த இறைத்தன்மை மிக அற்புதமானது, ஆனந்தமானது. இந்த இறைத்தன்மை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழிதான் நாம் ஆழமாக செல்வது. ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நிறைய விஷயங்களை காண்போம். இப்பொழுது இந்த இறை தன்மையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த இன்பம், மகிழ்ச்சி, உற்சாகம், உண்மை இதோடு நாம் வாழ்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த இறை நம்பிக்கை என்பது என்ன? இது ஒருபுறம் இருக்கட்டும். இறை நம்பிக்கை என்பது என்ன? இறை நம்பிக்கை என்பது நம் மீது பிறர் விதைத்த விதை, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலை. அங்கே சுதந்திரம் இல்லை. இறைத்தன்மைக்கு போற பரிபூர்ண சுதந்திரம் உண்டு. அங்கே பரிபூர்ண சுதந்திரம் இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை வருகிறது. ஆனால் இறை நம்பிக்கை என்பது பிறர் விதைத்த விதை நம் மூளையிலே பதிந்து, அந்த மூளையிலே பதிக்கப்பட்ட அந்த விதைப்பு ஒரு கட்டுக்கோப்போடு, ஒரு பவுண்டரியோடு, ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலையோடு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லை கடந்து செல்ல முடிவதில்லை. அந்த வரம்புக்கு உட்பட்டு செயல்படுவதனால் நாம் பிறர் சொல்லை கேட்டு பிறர் சொல்லோடு வாழ்ந்து வருகிறோம். அந்த பிறர் சொல் கேட்கும் போது நமக்கு என்ன நிகழ்கிறது? நமது பரிபூர்ண சிந்தனை, பரிபூர்ண அறிவாற்றல் ஒழுங்கடிக்கப்பட்டு தெளிவற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ விதைத்த விதை இன்று விருட்சமாகி, அந்த விருட்சம் மிகப்பெரிய மரமாகி இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலே நாம் வாழும்போது, குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஒரு பயிற்சி தேவை, நடைபயிற்சி தேவை, அதற்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் இறுதி வரை நம்மோடு வருவார்களா? இது ஒரு உங்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. நாம் இந்த நடைபயிற்சி பயின்று நடை தெரிந்த பின்பு அந்த துணையை நடைக்காக நம்மிடம் அந்த துணையை நாம் விட்டு விடுகிறோம். அது போலத்தான் ஒவ்வொன்றையும் விட வேண்டும். நாம் குழந்தையாக இருக்கும்போது இருக்கும் இந்த நடைபயிற்சி பயிலும்போது இருந்த துணை நாம் இறுதி வரை அழைத்து செல்கிறோமா? இல்லையே. அது போலத்தான் நாம் 1ஆம் வகுப்பு படிக்கிறோம். 1ஆம் வகுப்பு படித்து 1ஆம் வகுப்பிலே இருக்கிறோமா? மேலே செல்ல வேண்டாமா? மேலே சென்றால்தான் நமது அறிவு நிலை உயரும். நான் 1ஆம் வகுப்பிலே இருப்பேன் என்றால் அது என்ன ஒரு பதிலாக இருக்க முடியுது? நகைப்புக்கு உரியதாக இருக்கிறதா இல்லையா? எனவே அன்பர்களே, நீங்கள் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இறைத்தன்மை என்பது இயற்கையானது, உண்மையானது. இந்த இயற்கைக்கு அழிவே கிடையாது. இறுதி வரை அது இருக்கும். அதை யாரும் வெல்லவும் முடியாது. அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை மிக மிக அபூர்வமானது, வியப்பானது, ஆனந்தமானது. ஆனால் இறை நம்பிக்கை என்பது யாரோ விதைத்த விதையை நாம் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுமையை இறக்கி விடுங்கள். அந்த சுமையை, இது அறிவுரை அல்ல, இது ஒரு ஆராய்ச்சி நிலை. உங்கள் மனதிடமே கேளுங்கள். உங்கள் மனம் தெளிவாக விடை சொல்லும் நண்பர்களே. எனவே நாம் இப்பொழுது நீங்களாகவே இருங்கள். ஒரு உணவு இருக்கிறது. அந்த உணவை நீங்கள் உண்டால்தான் உங்களுக்கு அதனுடைய மனம், சுவை, குணம் தெரியும். அதை ருசிக்காமல் யாரோ ருசித்ததை, யாரோ உண்டதை அவர் சொல் கேட்டு நீங்கள் தந்தீர்கள். ஆனால் அது உண்மைத்தன்மை எப்படி தெரியும்? மெய்த்தன்மை எப்படி விளங்கும்? அந்த மெய்த்தன்மையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், ஆழமாக செல்லுங்கள். ஆழமாக கிணறு வெட்டும்போது எப்படி நல்ல நீர் கிடைக்கிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் உள்ளே ஆடே செல்லுங்கள். உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்துங்கள். உங்களிடம் கேள்வி கேளுங்கள் நிறைய. ஏனென்றால் இந்த இறைவன், இந்த நம்மை படைத்த இறைவன் நம் கூட இருக்கிறான். நம் கூட இருக்கும்போது அவனிடம் கேள்வி கேளுங்கள். அவன் உங்களுக்கு சரியான விடையை, தெளிவான விடையை, அற்புதமான விடையை, ஆனந்தமான விடையை உங்களுக்கு வழங்குவான். அந்த விடை தெரியாமல் திக்கு தெரியாத காட்டிலே நாம் பல பேர் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைத்தன்மை எப்படி விளங்கும்? நம்மிடம் அன்பு, கருணை, ஜீவஇரக்கம் எப்படி வரும்? எனவே அன்பு, கருணை, ஜீவஇரக்கம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைத்தன்மையை நோக்கி செல்ல வேண்டும். நீங்கள் உங்களிடமே கேள்வி கேளுங்கள். பிறர் சொல்லை கேட்காதீர்கள்.
நான் உட்பட யார் சொல்லையும் கேட்க வேண்டாம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களிடம் நிறைய வினா தொடுங்கள். அந்த வினாவிற்கு விடை நிறைய கிடைக்கும். உங்கள் மீது அறிவு என்பது ஒரு பொதுவான விஷயம். இந்த அறிவு காற்று எப்படி பொதுவோ, நீர் எப்படி பொதுவோ, அதுபோல இந்த அறிவும் பொதுவானது. நீங்கள் இந்த உலகத்து மக்களை பாருங்கள். ஏன் நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மிடம் இன்பம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, உற்சாகம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா? இன்பத்திற்கு பதிலாக துன்பமும், உற்சாகத்திற்கு பதிலாக துயரமும், மகிழ்ச்சி என்பது கவலையாகவும், உண்மை என்பது பொய்யாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மிகப்பெரிய, இந்த பிரபஞ்சமே ஒரு அலை இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அலை இயக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை இன்னொரு பதிவிலே சந்திப்போம். ஏன்னா அலை இயக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் ஆராயக்கூடியது நிறைய இருக்கிறது. இதன் அடுத்த பதிவிலே முழுக்க அலை இயக்கம் என்றால் என்ன, அந்த அலை எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி காண்போம். எனவே உங்களிடம் கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டு அதுக்கு வினா தொடுத்து அதற்கான விடையை தேடுங்கள். ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே. நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்களிடம் கேள்வி தொடுங்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை வேண்டுமா, அல்லது செயற்கையாக உங்கள் மீது விதைக்கப்பட்ட இறை நம்பிக்கை வேண்டுமா? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த கேள்வியோடு விடைபெறுகிறேன். உங்களுக்கு தேவை இயற்கை என்கின்ற இன்பமா, செயற்கை என்கின்ற துன்பமா? இந்த வினாவிற்கு நீங்கள் தான் விடை தேட வேண்டும். அந்த விடை தேடும் முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று கூறி இந்த கேள்வியோடு நிறைவு பெறுகிற நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். நன்றி.